வணக்கம் விவாஸ். நீங்கள் இந்த கேம் என்ன பார்க்க போகிறோம் வந்து லெவல் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குவாங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து இன்சைட் டெத்து கவுண்ட் இருக்குது தானே, சாரி சாவப்பட்டுமே ஒன்று இருக்கிறதா 81 கொலைன்னு. அது கொலையில் நம்ம செத்துட்டு தான் அது அப்படி காட்டு. ஆனால் 81 தடவை மறுஜென்மம் எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இங்கே பின்னாடி வந்து எதுக்குன்னே தெரியாமல் ஒரு பட்டன் இருக்குது. இதை நம்ம தர வேண்டாம். ஓய் ஐயோ ததுதான் போகணும் போலியே. பாருங்க சப்பை ஆயிட்டா சப்பை பாய். அது வந்துச்சுன்னா இது வந்து குட்டி அப்படி அம்சம் வந்து ஒருமாதிரி சப்பை ஆயிட்டான். இப்படி அம்சம் ஒருமாதிரி கொல்லமாயிட்டான். அப்படியே மேலே ஓடி போய் அப்போட செகண்ட் லெவல் போயிட்டேன்னா நான் கூட செத்து போயிட்டு நினச்சேன். வாய்ந்த நல்ல வார்த்தையை வராதான்னு கேட்டாதீங்க. ஓ மை காட், பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆண்ட்மேன் ஆகிட்டேன். ஆண்ட்மேன் ஓஹோ இதுக்கு தான் மேலே ஸ்பைன்ஸில் வச்சிங்களா? அட பாவியாளா. இனிமேல் இதுதான் நான் வைக்கீஸு. அதுக்குமா வீடியோ பார்க்கணும், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிவிடுங்க. நம்ம வந்து ஏதோ 22 இருந்துங்க எந்த படுப்பாவின்னு தெரில ஒரு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டார். ஸோ அவர் வந்து படுப்பாவின்னு சொல்ல வேணாம். நம்ம வந்து சரியாக வீடியோ போடுறதுக்கு காரணம் தான். நான் சரியாக வீடியோ போடுறதுக்கு வந்து நான் வந்து ஏன் தெரியுமாங்க சரியாக வீடியோ போடல, எக்ஸாம் போச்சு அதனால தான் வீடியோ போடல. ஸோ தட்ஸ் ஒய். அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த லெவலில் எவ்வளோ நேரம் முக்கிறோம் பார்த்தீங்களா? முன்னால் முடியும்டா. எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாத. கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணால் கேமில் முடியும். ஸ்டடியில் கான்சன்ட்ரேட் எனக்கு பேசவே வரலைங்க. கொஞ்சம் வந்து கேமில் பேசலாம்னா அவங்க வந்து என்னோட ஒர்க் என் மார்க் வந்து நான் மார்க் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை. நான் வந்து ரொம்பவும் வந்து சின்ன ஆள் தான். அது வந்து 7th ஸ்டாண்டர்ட் தான். இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் போய் எவனா மார்க் கேட்பானா? அது பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. ஸோ அதனால தான் நான் வந்து இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் எவ்வளோ மார்க்னு. நான் வந்து இவ்வளோ பேர் என்ன கொஞ்சம் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணலாமா கைஸ்? அதாவது வந்து நான் வந்து ஏங்க கேம் கான்சன்ட்ரேட் பண்ணாத முடியும் போலியே. சரி செத்துலாம் அவங்க. அது வந்து நான் வந்து இப்போயே சொல்லிடுறேன். நான் வந்து 487 மார்க் 500க்கு. ஸோ ஓகேவா? இப்படி தானா? எப்பட்றா? 3 பட்டன் வர அமுக்கிறோமா உனக்கு? இங்கே அனுப்பிச்சிட்டா சப்பாயிரண்டா சீரண்டா. அப்பாடா எப்படியோ வந்துட்டேன். பாருங்க நெக்ஸ்ட் லெவல் பேர் வந்து டோரா டோர் ஏ விடுங்கன்னு சும்மா ஏலாம் தரானுங்க. ஓகே வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஏன்டா டோர் நீயே சதி பண்ணுறியா? அடப்பாவி ஏன்டா இது சீசன் அந்த கொஞ்சம் சோதனை. அங்கே அவனை பிடிக்கலாம்னு பார்த்தா பட்டர்ஃப்ளை எப்படி இது ஓடி தப்பிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து ஓடிக்கிட்டே இருப்பான். பின்னாடி ஒரு ஸ்பைன்ஸ் வந்து என்னை அடிக்க வந்துச்சு. ஆனால் நான் அதுக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன். டோர் மேலே போகிறோம். கொம்முன்னு கீழே திறந்து போயிடுறா தம்பி. அதான் உனக்கு நல்லதை நான் சொல்லிட்டேன். கீழே போகுது. நான் ஆங்கிரி ப்ரோ பிளேயர். எஸ் ஆங்கிரி ப்ரோ பிளேயர் இல்லை, அவன் கூல் ப்ரோ பிளேயர். ஐயோ சீச்சியே வருது. சீச்சினே வருது. ஸோ வந்து ஐயோ எதுக்காக மறுபடியும் மேலே போட கீழே அந்த டோர் ஸ்பைன்ஸ் கிட்ட போதுங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பிடிச்சி வாங்கணும். அங்கே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எப்பறம் இதெல்லாம் உனக்கு தெரியும்னு. நான் யாருமே இந்த கேம் வந்து ஆனால் இது நான் ப்ரெடிக்டேஷன் பண்ணி போன பாட்டில் வந்து ப்ரெடிக்டேஷன் அப்படியே போயிருக்கோம். ஆனால் இந்த பாட்டில் வந்து அந்தமாரி சொல்லலை. ஏன்னா வந்து நான் பேசும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்தமாதிரி ப்ரெடிக்டேஷன்லாம் விட்டேன். அதுக்கப்புறம் கைஸ் ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறானுங்க, நான் வந்து ரொம்ப அழகாக பேசுறதுக்கோசரம் நான் வந்து போதை போட்டுன்னு பேசுகிறேன்னு சொல்கிறானுங்க. நான் அப்படியே அங்கே பேசுகிறேன். நான் பேசுகிறது ரொம்ப அழகாக தானே இருக்குது. அவன் வந்து நான் வந்து இப்போ உங்ககிட்ட பேசல, இது வந்து போதை போட்டமே பேசுகிறேன்னா. ஏன்டா நான் போய் எதுக்குடா போதை போகிறேன்? எப்பட்றா இந்த டோர் தான் நானா?
நல்லா பண்ணுங்கடி. அப்படி நம்ம வந்து இது வரைக்கும் டோர் கிட்ட போயிருப்போம். ஆனால் அந்த டோரே நம்மக்கிட்ட வந்த ரோடு வந்து இதுதான். சாவா போவோமோ. இப்போ பாருங்க, பெருசாகும். ஓ ஆய். இப்போ வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் பேச விட்றா. இப்போ வந்து அதுக்கு அப்படியே இப்படி ஜம்ப் பண்ணுங்க. அவன் வந்தோடனே ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே என் சைடு பின்னாடி திரும்பணும்னு நினச்சேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அதான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எப்படி போயிட்டால? எங்ககிட்டயே வாடா பட்டா. டேய் பட்டா அட பாவிகளா. நோ நோடா, என் வெறிப்பத்ததிங்கடா. தயவு செஞ்சுடா. அட பாவி. மறுபடியும் மின்னுமா. அட பாவி. இட்ரா. பொறுமையே பெருமை எருமை எல்லாமேடா. ஓகே டி. அப்பா. ஆனால் இதெல்லாம் வந்து நான் ஏன்டா ஏம்மா மட்டும் இவ்வளோ வெறி உங்களுக்கு? ஓகே டே, ஏன்டா இவ்வளோனா சாவடிக்கிறீங்க? ஏம்மா அப்புறம் என்றா உங்களுக்கு இதோ வெறுப்பு? ஓகே இப்படி போயிட்டேன். ஓகே வரணும். வாடா நீ மறைஞ்சிடுவா, எனக்கு தெரியும்டா. நடுவில் ஒரு தம்பி மறைப்பான். தம்பி கீழே போ. மெச்சிடும்டா. அப்படியே நான் போயிட்டோம். இல்லை ஆஹா, இப்போ தான் மூணே முடிச்சிருக்கோம். புத்திசாலிமே மேலே போகலாம். வாங்க மேலே போகலாம். புத்திசாலிமே எப்பயுமே வந்து இந்த கேம்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக மார்க்கமாக யோசிங்க. அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். இப்போ வந்து இந்த வந்து இங்கே இருக்கா, நான் அது மாதிரி தான் குதிப்பேன். நான் போய் சாவத்துக்குன்னே குதிச்சா அட பாவிக்கலாம். நான் போய் சாவதுக்குன்னே குதிக்கணும். அப்போ தான் வந்து இந்த கேமில் வந்து ஜெயிக்க முடியும். இன்டர்நேஷ்னல் வில்லனோட மோசமாக துரத்துறீங்களாடா 2 பேர் சேர்ந்து. இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஒருத்தர் மறைப்பான். எனக்கெல்லாம் தெரியும். அவ்வளோ தூரம் போனதே பெருசுடாடி. என்ன வரை இப்படிலாம் தொடர்த்தாதீங்களா. பாருங்கள், இன்டர்நேஷ்னல் வில்லனோட மோசமாக துரத்துறாங்க. ஓகே மேலே போயாச்சு. இப்போ ஒருத்தர் தென்படுவான். அப்படியே தென்பாண்டி. எப்படி இதாண்டா வர்க்கீஸு. இந்த மாதிரி ப்ரெடிக்டேஷன் பண்ணுங்க. இவனுங்க வந்து சாகிறதுக்குன்னே ஏதோ நம்மளை பண்ணி விட்டுருப்பானுங்க. இந்த பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதுதான் வந்து நம்மளை காப்பாற்றும். இதில் நம்ம வந்து வில்ல தேவையில்லை. ஏன்னா அது வந்து நம்மளை வந்து சங்குதறதுக்கும் வந்து இதுவாக இருக்கும். சங்குதறதுக்காக இருக்கும். ஸோ தட்ஸ் ஒய் நம்ம அதில் போகல. நெக்ஸ்ட்டு லெவலோட பேர் ஃப்ளாப்பி. வாங்க ஃப்ளாப்பியை விளாட்லாமா? இந்த ஃப்ளாப்பி போட்டு நான் என்னமோ ஒரு இது கேள்விப்பட்டிருக்கேன். இதானா அது மட்டும் இல்லை, நான் இந்த கேம் வந்து ஏற்கனவே விளையாடிருக்கேன். மை காட். அதனாலே எனக்கு இதெல்லாம் தெரியும். ஃப்ளாப்பி போர்டு. எப்படா போயிட்டேன். இப்படிக்கா போகணும். அந்த பட்டனை டச் பண்ணு. இதை டச் பண்ணுறா. உன்னால் முடியும்டா. நீ அசல் பாவிகளா. இவ்வளோ வரைக்கும் வந்ததே பெருசுடா. என்ன வேணும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர அடைக்கிறானுங்க. இவ்வளோ தூரம் வந்ததே பெருசுடாடி. தயவு செஞ்சு என்னை வந்து இந்தமாதிரி மென்டல் டார்ச்சர் பண்ணாதீங்கடாடி. நான் மேலே தான் போவேன். போடா. நீ அந்த சைடு போய் என்னை ஏமாத்துறியா? சின்ன பசங்களாம் ஏமாற்றக்கூடாது. சின்ன பசங்கிட்ட புனி தின்ற மாதிரி அதெல்லாம். ஸோ என்னெல்லாம் ஏமாற்றக்கூடாது. நான் சின்ன பையன்தான். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அம்மா வந்து இதெல்லாம் யாரை ரிப்போர்ட் பண்ணது. எடா இத்தனை ஜம்ப் பண்ணாங்க. நோ ஏன்னா அசைற மேலே அசைக்கூடாது. இல்லைடா, நான் ஜம்ப் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கிறேன்டா. ஜம்ப்பு பொறுமையாக பண்ணிக்கலாம்டா. கமாண்டா எப்புட்றா கமாண்டா. உன்னால் முடியும்டா. உன்னால் முடியும். பாத்ரூம் போவோம். அதுக்குள்ளே இப்படிலாம் முக்கினது இல்லைடா. இந்த வீடியோ அப்போ இப்படிலாம் முக்கிறேன்டா.
ஓகே 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 உன்னால் முடியும் உன்னால் முடியும்டா உன்னால் முடியும்டா உன்னால் முடியும்டா உன்னால் முடியும் ஓ ஒன்று ஒன்று உன்னால் முடியும் 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 உன்னால் முடியாது ஐயோ உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா நீ உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும்டா டே நான் அச்சனா எதுவும் அசத்தியலடா எல்லாமே சாத்தியந்தாடா டே போடா ஓப்போ உன்னால் முடியும்னு பண்ணிட்டேன் அந்த பட்டன் போய் டச் பண்ணுமா போவோம் டச் பண்ணுவோம் டச் பண்ணு அதை டச் பண்ண அங்கே போய் அதை டச் பண்ணுறான் இதெல்லாம் டச் பண்ணி பிரயோஜனம் என்னதான் ஆகுது அந்த டோர் ஊ இதடா இதோ ப்ரோ பிளேயர் மைண்டு இப்போ மேலே போய் தான் டச் பண்ணோம் போயிட்டான் மேலே இருக்கு அது ஐயோ சாமி மறுபடியும் வேறு என்னை ஃபஸ்ட்லேருந்து விளையாடிக்கிறாங்களே ஓகே இது டச் பண்ணியாச்சு மறுபடியும் அதை போய் டச் பண்ணு அம்மா மேலேயே அப்படியே செவுத்து முட்டாப்புல ஆமாம் போடா டே போய் இதை டச் பண்ண போய் செவுத்து முட்டினாப்புலே போகணுங்க செவுத்து முட்டினாப்புல போய் இதை அப்படியே டச் பண்ணிடணும் அப்படியே செவுத்து முட்டினாப்புல போய் அட பாவி செவுத்து முட்டினாப்புல போனா என்னை அடிச்சு அனுப்பிங்கடா ஓகே இதை டச் பண்ணாச்சு கொஞ்சம் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணேன் கொஞ்சம் கேமில் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரணுமாடா உங்களுக்கு ஏங்க அந்த சைடு போனாலே போதுங்க ஏங்க பட்டனில் டச்சே பண்ண தேவையில்லைங்க அந்த சைடு போனாலே போதும் ஓகே ஓ மை காட் ஓகே கைஸ் இதுதான் வந்து என் சேனலில் லாங் வீடியோவாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம் பாய் 133 தடவை செத்துருக்கேன் பாய்